வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நாளை மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஏற்பாடுகள் குறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் ராஜேஷ், ஜெர்ரி மற்றும் பாரி கார்த்திக் வழங்குகிறார்கள். இதுகுறித்து முதலில் பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நாளைக்கு மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். தற்போது நாம் மாநாட்டிற்கு வெளியில், அதாவது நுழைவாயில் முகப்புக்கு வெளியிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கின்றார், திரையிலே நீங்கள் பார்க்கலாம். மேலூர் யானைமலை, அதாவது மதுரைக்குடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த மேலூர் பகுதி, அங்கு வரும்போதே நாம் இந்த மலையை பார்க்கலாம். யானைமலை என்று குறிப்பிடுவார்கள். அதனை குறிப்பிடக்கூடிய வகையிலே பாறைகளோடு அமைந்தபடி அந்த முகப்பு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இது போன்ற மாநாடுகள் என்று சொன்னாலே நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் இது போன்ற முகப்புகளை அமைப்பார்கள். இது மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு என்பதனாலே மதுரையின் அடையாளமாக இந்த அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 தலைவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம், அதனோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம். அதாவது தான் பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வழியிலே நடக்க இருப்பதாகவும், அவர்களை தங்களுடைய கொள்கை தலைவர்களாக, தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழி நடப்பேன் என்ற அடிப்படையிலே இந்த பேனர் இங்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர கீழே 1967, 1977, அதற்கு மையப்பகுதியில் 2026, அதாவது எப்படி இந்த ஆண்டுகளில் அதிமுக திமுக ஆட்சிகள் புதிதாக தோன்றியதோ, தமிழ்நாட்டிற்கு வந்ததோ, அதுபோல 2026 தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உதயமாகும் என்ற அடிப்படையிலே இந்த பேனரை வைத்திருக்கின்றார்கள். இந்த முகப்பை சுற்றிலும் 7 இடங்களிலே நுழைவாயில் இருக்கின்றது. இந்த மாநாடு நாளைய தினம் நடைபெற்றாலும் கூட இன்றே மாநாடு நடைபெறுவது போல ஏராளமான பொதுமக்கள், ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், வியாபாரிகள் என பலதரப்பட்டவர்களும் இங்கே திரண்டு நிற்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடமே ஒரு தற்காலிக சுற்றுலா மையம் போல மாறியிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஏராளமான பொதுமக்கள், அதாவது மதுரை மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், அதே போல இங்கே பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்களும், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் கூட இந்த இடத்திலே வந்து நின்று அவர்கள் செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பலரும் கையில் குழந்தைகளோடு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாளைய தினம் மாநாட்டின் போது அவர்கள் குழந்தைகளோடும் அதே போல கர்ப்பிணி பெண்களும் வருவதற்கு அனுமதி கிடையாது. எனவே அவர்கள் ஒரு நாள் முன்கூட்டியே வந்து அவர்களை இந்த விஜய் மாநாடு நடைபெறக்கூடிய இடம் இதுதான் என்று பார்த்து புகைப்படங்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 500 வியாபாரிகள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். கரும்பு ஜூஸ் ஆரம்பித்து ஐஸ்கிரீமிலிருந்து, உணவுப் பொட்டலங்களிலிருந்து, வாட்டர் பாட்டில்களிலிருந்து பலவிதமான தின்பண்டங்களும், உணவு அத்தியாவசிய தேவைகளான பலவிதமான பழங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல விஷயங்களும் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி வழியாகத்தான், அதாவது இந்த மாநாட்டிற்கு சுமார் 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வரக்கூடிய அனைவருமே இந்த வழியாகத்தான் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். மாநாட்டிற்கு உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு பாஸ் எதுவும் கிடையாது. வரக்கூடிய நபர்கள் சரியான நபர்கள் தானா, அதாவது தாவேக்காவினுடைய தொண்டர்கள் மாநாட்டை உண்மையிலே பார்ப்பதற்காக வருகிறார்களா, அல்லது சில பேர் வேண்டுமென்றே குடித்து விட்டோ அல்லது அது போன்று வந்தால் அவர்களை தடுத்து வெளியேற்றுவதற்காக ஆங்காங்கே பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பவுன்சர்களுடைய வேலை வரக்கூடிய நபர்களை சரிபார்த்து உள்ளே அனுப்புவது, இதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்குது. மாநாட்டிற்கு வெளியிலே முழுக்க முழுக்க பரபரப்பாக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய பணிகள் ஏறக்குறைய 95 விழுக்காடு நிறைவடைந்து விட்டது. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இன்று மாலைக்குள் நிறைவடைந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வெளியில் இருக்கக்கூடிய தகவல். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.